பட் அந்த ஷீமோவை வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அந்த இதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணலங்கிறது தான் என்னோட தாட். ஏன்னா காட்ஜிலாவே ஈஸியாக அடிச்சு போட்டுற மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி டஃப் ஃபைட் கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். அது யாருக்கு டஃப் ஃபைட் கொடுத்ததுன்னா நம்ம காங்குக்கு தான். ஏன்னா நடுவில் வந்து ஸ்கார் காட்ஜிலா மீட் பண்ண போயிடும், காங் வந்து ஷீமோ கிட்ட மாட்டிக்கும். அதை பற்றிலாம் நான் பின்னாடி நிறைய வீடியோஸ் வருது. ஸோ ஒரு கேரக்டருக்கும் நிறைய சண்டைகள் கிராஸ் ஓவரில் நடந்துச்சு. அதை பற்றி நிறைய பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வார்னெக்ஸ் 4 ஜாயின் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை பார்ப்போம். இந்த ஷீமோங்கிற டிசைனுங்கிறது நல்லா இருந்துச்சு. லைக் ஆமை மாதிரி இல்லைங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது தியேட்டரில் பார்க்கும்போது. ஆனால் அது வந்து ஏதோ துண்டாக தெரியுது. காட்ஜிலாவை சூப்பராக கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, காங்க செம்மையாக கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கார் கூட அவ்வளோ அது சிரிக்குது, அது ஒரு மாதிரி தெனாவட்டாக இருக்குது, அந்த ஆட்டிடியூட்லாம் செம்மையாக காமிச்சிது. அதை கொண்டு வந்தவங்களுக்கு ஏன் ஷீமோவை அப்படி பண்ண தெரிலன்னு தெரில. ஒருவேளை அது வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கிறதுனால நமக்கு துண்டாக தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் ஷீமோ